ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சுஜிதேவ் vlogs. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வர்க்கலா ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு ஃபன் vlog-ஆக மட்டும் இல்லாமல் லைக் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்க போது. நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றையும் சேர்த்து எடுக்க நாங்கள் 10:30க்கு ட்ரெயின் ஏறினோம் நைட்டு. ஸோ வந்து நைட்டு ட்ரெயினில் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால நாங்கள் எந்த வீடியோவும் ஷூட் பண்ணல. அடுத்த நாள் மார்னிங் இது 5:30க்கான வீடியோ நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 6 ஸோ அந்த நைட்டு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் நாங்கள் vlog எடுக்கவே ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு 5 minutes ஒரே ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஸ்டேஷன் வரதே 3/4 மணி நேரம் ஆகும். டைம் வந்துட்டு 6:35 சரி 6:25 ஆகுது. நாங்கள் வந்து 7:25க்கு வர்க்கலாக இறங்கி அங்கேருந்து இப்போ தெரில கிளம்பிட்டோம். கான்ஃபிடென்ட்டாக கிளம்பிட்டோம். ஆனால் வந்து என்ன பண்ணுவோம், எங்கேருந்து எப்படி போகணும் எதுவே தெரியல. நான் ஏன் எப்படி பேசுகிறேன்னா, ஏன்னா வந்து நான் நீராக இருக்கேன். நான் வந்து ஸோ வந்துட்டு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ காய்ஸ், ஃபைனலி வி ரீச்ட் ஆர் டெஸ்டினேஷன். வர்க்கலா சிவகிரி வந்து இறங்கிட்டோம். ஸோ இனிமேல் எங்களை வந்து கையில் பிடிக்க முடியாது. நாங்கள் அப்படியே பறப்போம், சிறகடித்து பறப்போம். அப்படி தான் எங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ரூமுக்கு டைரெக்டாக போக போகிறோம். ஸோ காய்ஸ், இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ். இது பேர் வந்துட்டு கேரளா பேம்போஸ். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப க்ரீனரியாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து கிளிஃப்லே இருக்குது இந்த காட்டேஜ் வந்துட்டு. இது வந்து ஒரு காட்டேஜ்னு சொல்லலாம். நமக்கு தனித்தனியாக காட்டேஜாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஹோல் ஏரியாவுமே செம்ம நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. கிளிஃப்லே இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பீச் வியூவோட நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்துட்டு நாங்கள் அங்கே இறங்குனதும் சாப்பிட போயிட்டோம். சோறு தானே முக்கியம்னு சொல்லிட்டு லஞ்சு எதுன்னு லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப நாங்கள் ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். இப்படி தான் ரெடியாகி உட்காந்துருந்தோம். ஏன் உட்காந்துருந்தோம், எதுக்கு இப்படி அழகி போட்டிக்கு ரெடியாகி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கோன்னா, எங்களுக்கு பைக் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வாங்குறதுக்காக உட்காந்துருந்தோம். அண்ட் பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் அடிக்க கிளம்பிட்டோம். இவங்க மேடம் வந்து பெட்ரோலே இன்னும் போடல, அதுக்குள்ளே வந்து வாங்க இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தீனி பண்டாரம் கைஸ். இவ தின்னுக்கிட்டே இருப்பா எந்நேரமும். ஸோ குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் பெட்ரோல் போட்டு நாங்கள் பறக்க ரெடி ஆகிட்டோம். எப்படி பறக்க. ஸோ காய்ஸ், இதுக்கு மேலே தான் ஃபன்னே இருக்குது பாருங்கள். இவள் பாட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக ஃபோனை பிடிச்சிட்டு அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. என்னால் வண்டி ஓட்டுறதா, இவளை பார்க்குறதா, அங்கங்கே பார்த்துட்டு நிறுத்து, நான் இங்கே வீடியோ எடுக்கணும், விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் வந்துட்டு கூகுள் மேப் கூட ஒழுங்காக பார்த்து சொல்ல தெரில காய்ஸ். அங்கே போ இங்கே போ. ஒரு அப்படி கிடையாது, இவளுக்கு கூகுள் மேப்பே பார்க்க தெரியாது. இவளுக்கு பைக் மட்டும் தான் ஓட்ட. உனக்கு வண்டி சைக்கிள் ஓட்ட தெரியுமா, வண்டி ஓட்ட தெரியுமா? நான் வீக் தான் கைஸ். ஆனால் எனக்கு கூகுள் மேப் நல்லாவே பார்க்க தெரியும். நான் தான் இவளுக்கு பார்த்து வழி சொல்கிறேங்க. இது என்ன லொக்கேஷன்னா, லெஃப்ட் சைடு வந்து கப்பில் பீச் இருந்துச்சு, இந்த சைடு வந்து ஒரு ரிவர் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு சைடும் நடுவில் வந்து ரோடு இருந்துச்சு. இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போகிற வழியில் தான் இந்த கப்பில் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில். அங்கே வந்து ட்ரெடிஷ்னல் கேரளா போட்டிங் வந்துட்டு போயிருந்தோம். அதுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா கைட் பண்ணாங்க, எப்படி போகணும் எந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டு. அந்த முன்னாடி போகிற அண்ணா வந்து கைட் பண்ணிட்டு போனாங்க எங்களை. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட் பே பண்ணிட்டு போட்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் கேரளா போட்டிங்க்கு வந்துட்டு அந்த இது சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மாட்டிட்டு நானும் சுஜியும் சீன் போட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இது என் கையை பாரு, எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்புறம் நாங்கள் வந்து ஃபைனலி நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டோம். 2 பேர் தான். அதுக்கு எவ்வளோ வாங்கினா, எவ்வளோ வாங்கினாங்க, 1600 என்னவோ வாங்கினாங்க. நாங்கள் போன டைம் சரிடியா என்னன்னே தெரில, செம்ம வெயில். ஆனால்
ஒர்த்து தான். பட் வந்து வெயில் அது அப்போ தெரியல எங்களுக்கு. போயிட்டு வந்து 2 நாள் சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் பிளான் பண்ண மாதிரி போங்க, இல்லைனா மார்னிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் வந்து போனீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. அண்ட் வாட்டர் பாட்டிலாம் மெயினாக எடுத்துகிட்டு போயிடுங்க. சப்போஸ் அப்படி தான் நீங்கள் ஆஃப்டர்நூன் தான் போகிற மாதிரி உங்களுக்கு போட்டிருந்தீங்கன்னா பிளானு, வாட்டர் பாட்டில்ஸு சாப்பிட்றதுக்குலாம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ நடுவில் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த 2 கேர்ள்ஸ் போகிறதுனால நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம், எவ்வளோ ஆகும், எங்கே ஸ்டே பண்ணலாம். இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் 3000 இருந்தால் போதும் 2 நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வர்க்கலாவா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் வந்து நார்மலாக ரூம் ரெண்டல்னே பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரொம்ப ஹைஃபையான ரூம் காட்டேஜ் நாங்கள் எடுத்துக்கலனாலும் ஒரு மீடியமாக பார்க்கும்போதே எங்களுக்கு 3000 தான் வந்தது. அப்படி போயுமே அங்கே கஃபேஸ், அங்கே கிளிஃபில் ஃபுல்லாகவே கஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் சாப்பிட்டிங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரேட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு டேக்கு வந்து 3 டைம்ஸுமே நாங்கள் கஃபே போகலனாலும் நாங்கள் ஒரு டைம் தான் போனோம். அப்படி போயுமே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் காஸ்ட் ஆச்சு. அவங்க 3000 சொன்னாங்க இல்லையா, அப்படி பார்த்தா எங்களுக்கு ட்ரிபிள் த காஸ்ட் தான் எங்களுக்கு எல்லாமே ஆச்சு. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் போய் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் எவ்வளோ ஆகுன்றதெல்லாம் தெரியும். ஸோ கேர்ள்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இனி யோசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, எப்படா 2 பொண்ணுங்க போய்ட்டு தனியாக வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்களே, எப்படி இப்போலாம் நம்ம வீட்டில் இல்லையா அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா தேவா ஒன்று சொல்லுவா கேளுங்க. கேர்ள்ஸ் எப்போவுமே வந்துட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு அதை விட்டு வெளியே வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து ஒரு பர்சன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்க முடியும். எப்பவுமே வந்து ஒருத்தங்களை ஒரு மென் ஆகட்டும் இல்லை யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு புதுசாக போனாலும் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி காலேஜ் லைஃப் ஆகட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். என்னென்னா எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா 2 பொண்ணுங்க போதுங்க திரியுதுங்க, இப்படிலாம் நிறைய 1008 பேசுவாங்க முதுகுக்கு பின்னாடி. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த விஷயம்னா வீட்டில் கேளுங்க. வீட்டில் எங்கள் வீட்லேயுமே தான் அலோவ் பண்ணல, பட் வந்துட்டு கைண்டாக கேளுங்க, இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு கேளுங்க. விடலைன்னா பார்த்துக்கலாம். கேட்கவே மாட்டீங்க. சில பேர்லாம் இங்கே வந்து எதுவுமே கேட்க மாட்டீங்க. கேட்காதனால தான் பூட்டி அப்படியே பொத்தி வச்சுருக்காங்க. வந்துட்டு முடிவு பண்ணிக்கிறீங்க, விட மாட்டாங்க நம்மளை வந்து போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் நடக்கும். எப்பவுமே அதுக்கு அவங்க விடுறதுக்கான வந்து ஒரு ஸ்பேஸை நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களே விடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப ஜெட்லாக்காக ஃபீல் ஆனதுனால நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு காட்ட. டாடா பாய்.